நான் ஒரு கிருபாசனம் சபைக்கு கடந்தாலும் போகும்போது எத்தனையோ வருஷமான சபை, 70 வருஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அங்கே 70 வருஷம் பகைகளும் சண்டைகளும் கோபங்களும் குழப்பங்களும் அந்த அளவில் நம்ம சபையில் கிடையாது. பாஸ்டரை மாற்ற வேண்டும் என்றும் ஒதுக்க வேண்டும் என்றும் பாஸ்டரை விரட்ட வேண்டும் என்றும். அல்லேலூயா, பல கூட்ட மக்கள் அங்கே இருக்கிறாங்க. கடைசி நேரம் வெளிப்படுறாரு, ஒன்றா வெளிப்பட்டு சொல்லிட்டு இருந்தால் நம்ம விட்டு வந்துட்டோம். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். எப்படி பரலத்துக்கு போக முடியும்? அந்த சபை 70 வருஷம் வேஸ்ட்டு தானே. ஹல்லேலூயா, போக முடியுமா? கிறிஸ்து புதிய இருதயத்தை நமக்கு தந்த பின்பு குற்றங்களை மன்னிக்க வேண்டாமா? சமாதானமாக போக வேண்டாமா? ஒரு அன்பா இருக்க வேண்டாமா? எங்கே இருக்கிறோம்? இப்படித்தான் சபை அழிந்து கொண்டிருக்கிறது. சபைக்கு நிலைநிற்பு கிடையாது. சபை ஆளு கூடுறதுன்னு பார்க்க வேண்டாம். 120 கோடி சபையை கட்டுறாங்க, எனக்கு சிரிப்பாக இருக்குது. 100 கோடிக்கு சபையை கட்டுறாங்க, நீங்கள் வந்து ஒதுங்கி இருப்பதற்காக பல கோடிகளை வாரி சபைக்கு போடுறாங்க, பல லட்சங்களை வாரி போடுறாங்க. சபை எப்படி பரிசுத்தமானு பார்க்கறதே கிடையாது. நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை வெற்றிக்கு மாத்திரமல்ல, கசடற்ற கபடமற்றவர்களாய் கடைசி நாளில் பரலோகத்தை அடையும்படி என்ன பாரத்தை சுமக்கிறோம்? ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? சில வசனங்களை படித்து சீக்கிரம் முடிக்க போகிறோம், தப்பாக நினைக்க கூடாது. அல்லேலூயா. எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15 படித்து பாருங்க. ஓகே. சட்டதிட்டங்கள் ஆகிய சட்டதிட்டங்களாயிருந்த அந்த கட்டளை தம்முடைய மாம்சத்தில் என்ன செய்தார்? ஒழித்து இருதிறத்தாரையும் நமக்குள்ள ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாய் தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. இப்ப நம்ம முன்ன நேம பிரமாணத்தின்படி வாழ்ந்த நாள் நாம் என்ன இருதிறத்தாரான் என்று அப்படின்னு சொன்னா தேவனை விட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். பிரைஸ் எல்லாம். தேவனுக்கு முன்ன சேர முடியவில்லை, தேவனுக்கு முன்ன இணங்க முடியவில்லை, தேவனுக்கு முன்ன அன்பு வைக்க முடியவில்லை. தேவன் யாரோ நம்ம யாரோ. ஆமென். பிரைஸ் எல்லாம். தேவன் யாரோ நம்ம யாரோ. முடிஞ்சிடுச்சு. பிரியமான சபை, இன்றைக்கு சில பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கின்ற கிறிஸ்துவை அறிந்தும் கிறிஸ்துவின் வழிகளை நன்றாய் புரிந்தும் ஆராதிக்க முடியல, தேட முடியவில்லை, தன் பாவத்தை அறிக்கை பண்ண முடியவில்லை, தன் அக்கிரமத்தை அறிக்கை பண்ண முடியவில்லை, அழிந்து கொண்டிருக்காங்க. நீங்க அப்படி அல்ல, கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்க, ஞானஸ்நானம் எடுத்தீங்க, இருதிறத்தாராய் தேவனுக்கு பகையாய் நின்றோம். அல்லேலூயா. ஏன்? தேவனிடத்தில் சேர முடியாதபடி சட்ட திட்டங்கள் இருந்தது. அந்த சட்ட திட்டங்களை முறிக்க தன் சரீரத்தில் சகல பாடுகளை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, ஞானஸ்நானம் மூலம் உங்களை கீழ்ப்படுத்தி கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்கின உடனே நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் மாறிவிட்டீங்க. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன்ல, தேவனுக்கு பிரியமா இருக்கோமா? ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்துட்டான்ல. இன்னைக்கு ஞானஸ்நானம் கேட்டிருந்தாங்க சிலவங்களுக்கு, அடுத்த மாதத்துக்கு முன்ன தருவோம். ஞானஸ்நானம் எடுத்த நாம் தேவனுக்கு பிரியமா இருக்கோமா? தேவனுக்கு பிரியமா இருந்தா என்ன நடக்கும்? என்னங்க நடக்கும்? மக்களை, தேவனுக்கு பிரியமா இருந்தா என்ன நடக்கும்? கேட்கிறேன் இல்ல? தேவனுக்கு பிரியமா நீங்கள் இருதரத்தார் இல்லாதபடி தேவனிடத்தில் நீங்க சேர்ந்தா என்ன நடக்கும்? கிறிஸ்துவுக்காய் உயிரை கொடுப்பதற்கு நீ பாடுபடுவாய். கிறிஸ்துவுக்காய் எதையும் கொடுப்பாய், கிறிஸ்துவுக்காய் எதையும் செய்வாய், கிறிஸ்துவுக்காகவே வாழ்வாய். கிறிஸ்துன்னு சொன்னா உனக்கு ஜீவனா இருக்கும். எதை இழந்தும் அந்த அன்பனை பிடிச்சு கொள்வ. அதுதான் ஞானஸ்நானத்துக்கு பின்பு தேவன் உனக்கு தருக ஒரு பிரசன்டேஷன்.
இருதரத்தார நின்ன நம்ம என்ன செய்யறாரு? பழைய பகையை மாற்றி என்ன செய்யறாரு? இப்ப சிலுவை மரணம் மூலம் தேவனோடு சேர்த்துட்டா. சின்ன கீழ்ப்ப ஞான ஸ்நானத்தோடு தேவனுடைய பார்வையில் ஆக்கிட்டார். பரிசுத்த ஆவி உனக்கு தந்த என்ன செய்ய? சொந்த பிள்ளையை மாற்றிட்டார். கைசலாம் சொந்த பிள்ளை ஒரு அனுகிரக காலத்துக்கு வரப்போற அவனை ஆசீர்வதிப்பதற்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா. சுயநலத்தை விட்டுவிட வேண்டும், சுய சித்தத்தை விட்டுவிட வேண்டும். சுயமாய் என்று அத்தனை காரியங்களும் பிள்ளைகள் விட்டுட வேண்டும். விடாம ஒன்றும் பரலத்துக்கு போக முடியாது. ஆமே. எல்லாம் விட்டு நீ ரூமில் போய் அழணும். எல்லாம் விட்டு ரூமில் அழுது போய் ஒப்பு கொடுக்கணும். நெஞ்சில் அடிச்ச ஆண்டவர் என்னை புதிய ஒரு இருதயத்தை தாருன்னு கேட்கணும். எனக்கு அந்த ஹார்ட் சரி கிடையாதுன்னு சொல்லணும். இது சொந்த காரியங்களை மாத்திரம் பேசி கொண்டு இருக்கிறது, சொந்த காரியங்களை மாத்திரம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, சொந்தம் சரீரத்தை மாத்திரம் பேணுகிறது. இது அடுத்தவங்களை பற்றி ஒரு கவலை கிடையாது. தேவ ராஜ்யத்தை குறித்து கவலை கிடையாது. ஆண்டவரே எனக்கு அந்த கவலை உள்ள ஒரு இருதயத்தை தரன்னு சொல்லி என்ன செய்யணும்? நீங்கள் கேட்க வேண்டும். பலிபீடத்தில் ஆடுவதல்ல, பலிபீடத்தில் சாடுவதல்ல, பலிபீடத்தில் ஆராதிக்கிறதல்ல, பலிபீடத்தில் இயேசு பேசுவதல்ல, பலிபீடத்தில் நிற்கிற நாம் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமே. புதிய இருதயம் வந்தாச்சுன்னு சொன்னா உங்களை இங்க வாழ பிடிக்காது. ஹல்லேலூயா. ஆமே. பிரைஸ்லாம். புதிய இருதயம் வந்துன்னு சொன்னா எங்க வாழ போறீங்க? ஆமே. எங்க வாழ பார்ப்பீங்க? அந்த இருதயத்தை தந்தவரோடு வாழ பார்ப்பீங்க. புரியுதா? ஹல்லேலூயா. ஆமே. எந்த இருதயம் புதிய இருதயத்தை தந்த தேவனோடு வாழும்படி அந்த இருதயம் ஏவதலா இருக்கும். பிரைஸ்லாம். ஹல்லேலூயா. இருதயத்தை புருஷனுக்கு பறி கொடுத்தாச்சுன்னு சொன்னா புருஷனோட வாழ கஷ்டப்படுறீங்க எல்லாம் எப்படியாவது புருஷன்கிட்ட போகணும். இருதயத்தை பறி கொடுத்த மனைவி கிட்ட போக பாடுபடுறீங்கல்ல. இருதயத்தை எங்கெல்லாம் பறி கொடுக்கிறோமோ அங்கெல்லாம் நீங்க பாடுபடுவீங்களே. அதே போல உன் இருதயத்தை வேற யாருமல்ல கர்த்தராக வைத்திருக்கிறது. ஆமே. உன் இருதயத்தை கர்த்தர் வைத்திருக்கா. அதுல கசடு இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது, தவறான எண்ணம் இருக்கக்கூடாது. எப்போ நீ புரிஞ்சுக்கோ என் இருதயம் அவர்களை பத்திரமா இருக்க வேண்டும் என்று சொல்லி சபை ஆயத்தப்படுங்கள் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமே. இனி எபேசியர் 4:27 சொல்ல பாருங்க. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க, திருடுகிறவன் இனி திருடாமல். எங்க திருடான்? இருதயத்தை திருடி இருந்தான். ஒரு குறைவுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக உண்டாயிருக்கும்படி என் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாச கடவன். அல்லேலூயா. பிரைஸ்லாம். நமக்கு ஒன்றும் போதாது வேலை செய்யற பணம். நாம் வேலை செய்யறோம் நமக்கு ஒன்றும் போதாது. எத்தனை உழைச்சாலும் நமக்கு போதாது. நீங்கள் கோடீஸ்வரர்கள் அல்ல. மனிதன் உழைத்து உழைத்து சேர்க்கிறது முழுவதுமே அவனுக்கு போதாது. வானத்தை தொடும் போல. அப்படித்தானே? ஹல்லேலூயா. பிரைஸ்லாம். அப்ப நமக்கு ஏதாவது இங்க வந்து கொண்டு போக முடியுமா? இருக்கா? முன்ன இருக்கிறீங்க அடிக்க பார்க்கும்போது பயமா இருக்கு. ஏதாவது கொண்டு போக முடியுமா? நமக்கு கொண்டு போக முடியாது. அது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு மாத்திரம் தெரியும். உலகத்தானுக்கு தெரியுமா? உலகத்தானுக்கு தெரியாது. உலகத்தான் அதை அறிஞ்சிருந்துன்னு சொன்னா அந்த மூட்டை மூட்டை பணத்தை எடுத்து எங்கேயாவது ஆண்டவர்கள் தூக்கி அறிஞ்சிருப்பான். அல்லேலூயா. கவர்மெண்ட் தெரியாது, ஐஸ்வர்யவனுக்கு தெரியாது, பிரபுக்களுக்கு ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு மாத்திரம் தெரியும். இந்த பணத்தை எல்லாம் வச்சு சுகத்தை வச்சு சாத்தான் விளையாடுகிறான். நமக்கு அது ஒன்றும் ஆகாது. அல்லேலூயா. அப்ப குறைச்சலானவனை கண்டு, வேதனை உள்ளவனை கண்டு, பாரம் உள்ளவனை கண்டு, நிந்தை உள்ளவனை கண்டு, அடிக்கிற புருஷனை கண்டு, அழுகிற பெண்ணை கண்டு, அழுகிற சில வீடுகளை சந்திச்சு ஜெபித்து போன்ல கூப்பிட்டு கேட்டு பேசி அவங்களை உங்க மகளை போல பார்க்க வேண்டாமா? பார்க்கணும் பார்க்கண்டாமா? சபையோட வேலை எங்க? ஹல்லேலூயா. சபையோட வேலை இல்லையா? பிறந்தல கால நீங்க சாட்சியா இருக்கணும். உங்களுடைய பிள்ளைகள்னு சொன்னா பெருந்தலை காட்டிலிருந்து இறங்கி வந்தோம் சொல்லணும். அந்த பிள்ளைகளை போல நல்ல பிள்ளை இல்லை. வீட்டுக்கு போங்க, என்ன அன்பு,
என்ன அணைப்பு! சோறு கறியெல்லாம் இருந்தால் வாரி கொடுத்துருவாங்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். உங்களை கண்டு பல பிள்ளைகள் படிக்கணும். பெருந்தலை காடா, கட்டுப்புத்தூரா, எல்லாரும் படிக்கணும். குறை சொல்றவன் சொல்லட்டும். நீ ஒரு மாதிரியான புருஷனாய் கர்த்தருக்குள்ளே வாழ தொடங்க வேண்டும். நீ ஒரு மாதிரியான மகளாய் மாற தொடங்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமென். அப்படி செய்து பாருங்க, அப்படி ஜீவித்து பாருங்க. நம்முடைய கவனம் சிந்தனை வச்சிருங்க. இன்ன வீடு பிரச்சனை, இன்ன வீடு பிரச்சனை, இன்ன வீடு பட்டினி, இன்ன வீடு போராட்டம், இன்ன வீடு கலக்கம், இன்ன வீட்டில் பண தேவை உண்டு, இன்ன வீட்டில் என்னென்ன இருக்குது, இன்ன வீட்டில் இன்னைக்கு பட்டினி, எல்லாம் நம்ம அறிஞ்சிடணும். அதான் சபையோட வேலை. ஆமென். சும்மா கைதட்டி ஆராதித்து அது ஒன்றும் பலன் கிடையாது. அது எல்லாம் வேணும். இன்றைக்கே நீங்கள் சிந்தித்து இந்த பாடுகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் போவீங்கன்னு சொன்ன கர்த்தர் உங்களை இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியான வாசம் பண்ண வருகிறேன் என்று ஆவியான சொல்ல ஒரு வசனத்தை கூட படித்து நம்ம முடிப்போம். ஹல்லேலூயா. கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10 படிச்சு பாருங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவு அடையும்படி. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தன்னை சிருஷ்டித்தவருக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி. ஆமென். சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுவதற்குத்தான் இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார். வேற ஒண்ணுக்கும் வரல. அல்லேலூயா, ஆமென். அப்பம் சிருஷ்டித்தவருக்கு ஒப்பாய்ன்னு சொன்னா சிருஷ்டித்தவருக்கு ஒப்பான கிரேடு, சிருஷ்டித்தவருக்கு ஒப்பான பூரணம் நமக்குள்ள என்ன செய்யணும்? வேணுமா? பிரைஸ் எல்லாம். அப்ப நம்ம ஆய்கொண்டிருக்கிறோமா சகோதரியே? ஆய்கொண்டிருக்கிறோமா? சிருஷ்டித்தவருக்கு ஒப்பாய் பூரணமாய் கிறிஸ்து மூலம் மாறிக்கொண்டிருக்கிறோமா? என்னால மாற முடியல. பிரைஸ் எல்லாம். தோற்று போகாதீங்க. நீ எப்ப நினைச்சாலும் அந்த பிதாவுக்கு ஒப்பாய் நான் மாறணும், பிதாவுக்கு ஒப்பாய் மாறணும், பிதாவுக்கு ஒப்பாய் மாறணும். அதுக்குத்தான் நம்மை சபையை தந்து அவருடைய ஆவியை உங்களுக்கு தருக. அதுக்குத்தான் கல்லான இருதயத்தை மாற்றி நீ மீண்டும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சபைக்கு சொல்லுக. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். மூத்த விசுவாசிகள் இப்ப பாஸ்டர் பழையது போல ஸ்நேகம் இல்லை, போல அன்பு இல்லை. அல்லேலூயா. யார் மூத்த விசுவாசி? ஆமே. உன் அன்பு ஆண்டவர் தான் வைக்கணும். அல்லேலூயா. நம்முடைய சகோதரர் சொல்லுது, அவர் பழைய போல ஒரு அன்பு இல்லையே, சாப்பாடு காரியங்கள் எல்லாம் மாற்றி இருக்காரு, என்னாச்சு? ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். எவ்வளவு அறியாம. என் துக்கத்தை உங்களுக்கு சுமக்க முடியுமா? யாருடைய துக்கம் சுமக்க முடியாது. கிறிஸ்து உங்க துக்கத்தை, என்னுடைய துக்கத்தை சுமக்காத அவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. கரங்களை கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். என் துக்கம், உன் துக்கம், வேதனை, பாடுகள் எல்லாத்தையும் சுமக்கிற ஒரே தேவன் அவர் மாத்திரம். அவருக்கு முன்பாய் நம்ம வந்து போய் சொல்றோம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நீர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனையாவும் வேளையில் சொல்கேக்கும் செவியிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனென்னை காக்க வல்லோ, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனென்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மேய்ப்பர் உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மேய்ப்பர் உண்டனக்கு, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே. ஐயமிருந்த காலத்தில் ஆவி குறைவதா, மீட்ப ஊதீர பலத்தான், சத்துருவை வென்றே, என் பயம் யாவும் நீங்கிட்டு,
ஏச கை தூக்கினா முற்றும் என் உள்ளம் மாறிட்டு. ஏசன்னை காக்க வல்லோ முற்றும் என் உள்ளம் மாறிட்டு. ஏசன்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மேய்ப்பன் உண்டனக்கு 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 காத்திடுவாம் என்றுமே காத்திடுவாம் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவே என் நேச இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவே. அகல ஆழ உயரமா இவ்வள வன்புகுந்தா. என்ன துன்பங்கள் வந்தாலோ அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலோ அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மேய்ப்பன் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மேய்ப்பன் உண்டனக்கு காத்திடுவா என்றுமே காத்திடுவா என்றுமே. ஹல்லேலூயா. அவர் உன்னை காத்திடுவார், அவர் உன்னை நடத்திடுவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிச்சை கொடுக்குறீங்களா? என் மக்களை பிச்சை கொடுக்குறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஏழைக்கு இறங்குறீங்களா? நோயாளிக்கு இறங்குறீங்களா? பாடுபடுறவர்களுக்காக இறங்குறீங்களா? அனாதைகளுக்காக இறங்குறீங்களா? துன்பத்தை பார்த்து வேதனைப்படுறீங்களா? தேவனுடைய ராஜ்யம் இடிந்து கிடக்கிறதை பார்த்து கவலைப்படுறீங்களா? என்ன வந்தாலும் நீர் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதான் புதிய மனுஷன், அதான் புதிய மனுஷன். மனுஷனுடைய முகத்தை பார்க்க மாட்டான், எந்த மனுஷனையும் பார்க்க மாட்டான். கர்த்தரை திருப்திப்படுத்துறதான் புதிய மனுஷனுடைய வேலை. பிரைஸ் தி லார்ட். படிங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும் படி. அல்லேலூயா. நிலமா பூரண அறிவு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏமாந்துடக்கூடாது, ஏமாந்துட கூடாது. வெளிப்பாடு செய்தி நிறைய எனக்கு இருக்கு, அதை வச்சு அடிச்சுட்டு போயிடலாம். உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நிறைய செய்தி இருக்கு, வெளிப்பாடு செய்தி பட்ட பட்டா போவோம். ஏமாந்து போகக்கூடாது. சபைக்கு அடிக்கடி ஞானத்தை நம்ம ஊட்டிக்கொண்டு இருக்கணும். ஆமென். சபை இப்போ என்னைக்கு உங்கள் பிள்ளைகளை நேசிக்குவீங்களா? ஏன் தாரமாறு அடி கொடுக்குறீங்க? ஞானத்தை சொல்லி கொடுப்பதற்கு. பிரைஸ் தி லார்ட். அப்படித்தானே? அடி கொடுக்கறது இல்லையோ? எங்கள் அம்மெல்லாம் தாரமாறாக என்ன அடிப்பாங்க. புல்லு பார்க்கணும், பால் கொண்டு கொடுக்கணும், நிறைய வேலை செய்யணும். பிரைஸ் தி லார்ட். அதில் கொஞ்சம் வேலை குறைஞ்சா போதும், பேந்த இருக்கையிலேன்னு கேட்பாங்க. வாழண்டாமா நீ? நான் அப்பா உன்னை சம்பாதிச்சு வச்சுருக்கானா? போடா போய் புல்லு பார்த்துட்டு வாடான்னு சொல்லி விரட்டுவாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? அதை போல தான் பூரண அறிவடையணுமா சபை. ஐயோ சபை விழுந்து போச்சுங்க, சபைக்கு ஐயோங்க. பூரண அறிவு. எப்படி தேவனோடு நெருங்கணும், எப்படி நான் தேவனாய் மாறணும். ஐயோ பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு பேவரட்டுறது அல்ல, ஒரு ஆராதனை அல்ல, ஒரு ஜெபம் அல்ல. பூரண அறிவு அடையணுமா, பூரண அறிவு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பார்க்குறோமா? என்ன பூரண அறிவு? ஞானஸ்நானம் எடுத்தோம், பாடணும், துதிச்சோம், ஏற்றுக்கொண்டு ஆவியை தந்துட்டாரு. இப்போ கொஞ்சம் புதிய மனுஷனை மாறுவதற்கு பாடுபடுறோம். பாடுபட்டு என்ன செய்கிறோம்?
இப்போ நம்ம யாரை போல? இயேசுவை போல மாற பார்க்கிறோம், மனுஷனை போல மாற பார்க்கிறோம், இல்லைன்னா ஊழியக்காரனை போல மாற பார்க்கிறோம். சில சகோதரமார் ஊழியக்காரனை போல மாற பார்க்குறாங்க. அந்த ஊழியக்காரனை போல நான் செய்யணும். அல்லேலூயா. அப்படி அல்ல. வேதத்தின்படி பூர்ண அறிவடைந்து இயேசு அந்த தேவனுக்கு ரூபமாய் மாறன்னு சொன்னால் சின்ன சின்ன கிரியைகள் உலகத்தில் செய்ய 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 ஆட்டோமேட்டிக்கலாகவே அந்த மாளிகை உனக்குள்ளே கடந்து வரும். பிரைசலாம். அந்த கிறிஸ்துவின் மாளிகை உனக்குள்ளே கடந்து வரும். அந்த மாளிகை நிறைவினாலே லாபமானது எல்லாம் வெறுத்து நஷ்டமும் குப்பையும் என்று வெறுத்து, மனைவியை வெறுத்து, பிள்ளைகளை வெறுத்து, குடும்பத்தை வெறுத்து, உலகத்தை வெறுத்து, ஆஸ்தியை வெறுத்து, தன்னை வெறுத்து, வஸ்திரத்தை வெறுத்து, அணிகலங்களை எல்லாம் தூக்கி தூர போட்டு வெறுத்து ஒரு பூரண அறிவு, ஒரு பூரண ரகசியம், ஒரு பூரணமான மகிமை, ஒரு பூரணமான அந்த ரட்சிப்பு, பூரணமான கிருபை இயேசு கிறிஸ்துவை காணும்போது மரியா அந்த பாதத்துல போய் பிடிச்சிட்டு இருந்தாலே, இயேசு கிறிஸ்துவை காணும்போது அந்த பாதத்துல போய் பிடிச்சிட்டு இருந்தாலே, விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை கொண்டு அவருடைய சிரசின் மேல ஊற்றினாலே அவளுக்கு புரிந்து விட்டது, இவர் இனி இருக்க வருகிறவர் அல்ல, இனி இருக்க மாட்டார், மாம்சத்துல பார்க்க முடியாது. ஆனபடி நம்ம சகலம் அறிஞ்சிட்டோம். இப்போது அவரை அடக்கம் என்பதற்கு முன்பாகவே சீக்கிரமாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விலையேறப்பட்ட தைலத்தை ஊற்றி அந்த ரட்சிப்பை பிடித்துக் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். பூரண அறிவு ஆபத்து எப்போ வரும்? பிள்ளைக்கு வரலாம், உனக்கு வரலாம், எனக்கு வரலாம். ஆபத்து எப்போ வரும்? தேவ பயத்தோடு, தேவ நீதியோடு பயந்திருந்தா எங்கேயும் சேதம் வராது. மதுபானங்கள், பாவங்கள், பல எண்ணங்கள், பல திட்டங்கள், சினிமா சீரியல் போல ரிஜாய் பண்ணி வாழுகிறதுனால சாத்தான் ஒரு பக்கமாய் சந்தோஷத்தை தந்து மறுபக்கமா அழிக்க விடக்கூடாது. அவ்வளவுதான். எல்லாம் பயத்தோடு, எல்லாம் நடுக்கத்தோடு ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்க. அல்லேலூயா. நான் மறைவிடத்தில் செய்கிற பாவத்தை பார்க்க என்று சொல்லி உங்க இருதயத்தை என்ன செய்யணும்? பூரணப்படுத்தி ஒரு புதிய இருதயமாய் மாற்றி, அதுக்கு பின்ன என்ன? ஜபத்தில், பரிசுத்தத்தில், நன்மை செய்தல இருந்து தேவனாய் மாற பார்க்கணும். பூரண அறிவு. அந்த பூரண அறிவில் போக போக தான் பிசாசு உனக்கு தெரியும். அந்த அறிவில் போன பின்பு தான் உலகத்தை குறித்து உனக்கு தெரியும். லாபமான அனைத்தையுமே நஷ்டம் குப்பையும் என்று விட்டு விடுவோம். ஹல்லேலூயா. அதெல்லாம் ஒரு டிபிங்க போனாலும் அங்கே போக முடியாது, பரலோகத்துக்கு ஏஜி போனாலும் போக முடியாது. அநேக ஊழியர்கள் சொல்லுவாங்க, உங்களை நாங்கள் அப்படி கொண்டு போக, நான் என்ன 120 கோடி சபை கட்டினாலும் கொண்டு போக முடியாது, ஒரு நபரோட போவாங்களான்னு தெரியல. அல்லேலூயா. ஒரு ஊழ பாட்டு கொண்டு போக முடியாது. உங்களுக்கு புத்தி இருக்குன்னு சொன்னால் எடுத்துட்டு போங்க. ஆண்டவரே, இனி பூரண அறிவானும் பரிசுத்தம் எனக்கு வேணும். நீ என்ன செய்யணும்? ஆவியிலே நிறைத்து தினவும் என்னுடைய சரீரத்தை மாற்றுவதற்கு நீ என்ன செய்யணும்? டோஸ் மருந்து தந்துட்டே இருக்கணும். ஏன்னா இந்த செய்தி கொண்டு நீங்கள் மாட்டீங்க. இந்த செய்தி எல்லாம் நீங்கள் தன்னைத்தானே காத்திருந்து மருந்தை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த மருந்து உங்க மேல இறங்கும்போது, வல்லமை இறங்கும்போது, அமைதலான தண்ணி உனக்குள்ள வரும்போது கேட்கணும், இல்ல என்னை சீர்படுத்தும் ஆண்டவரே, என்னை சிறப்படுத்தும் ஆண்டவரே, என்னை உமக்கு ஒப்பாய் மாற்றி அந்த பூரண அறிவை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்டு கர்த்தரிடத்தில் மன்றாடணும். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் அந்த பூரண அறிவை தந்து உன்னை கடைசி வரை பாதுகாத்து கொள்ள வல்லவராக இருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுக்குத்தான் அங்கே சொல்லுகிறார் ஆண்டவரை, கர்த்தர் நிக்குதுமை பார்த்து நீ மீண்டும் பிறக்க வேண்டும். மாம்சத்தில் இருந்து அதை நீ கண்டுபிடிக்க முடியாதப்பா, மாம்சத்தில் வாழ்ந்தவனை கண்டுபிடிக்க முடியாதப்பா, நீ மீண்டும் என்னில் பிறக்கணும். என்னில் பிறந்தா என் நினைவுகளை உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன், என் எண்ணங்களை உனக்கு சொல்லிக் கொடுப்பேன், என் திட்டங்களை உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன், என் பரலோக அறிவை உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். இந்த சரீரத்தை, ஜென்ம சரீரத்தை கொல்ல என்னால தான் முடியும். ஆனபடிதான் நான் உனக்குள்ள பிறக்கணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? பிரைஸ் தி லார்ட். அப்ப பிறந்தா முடிஞ்சா நாளைக்கு பாவம் செய்தாலே வெளியே போயிடுவாரு. 10 நாள் அக்கிரமம் செய்தாலே போயிட்டு இருப்பாரு. அந்த பிறந்தவர் இன்னும் பலப்படும்படி, இன்னும் பலப்படும்படி நம்ம பரிசுத்தத்தில் இழுத்து கொடுக்க வேண்டும். புரியுதா? ஹல்லேலூயா. உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு பல திட்டங்கள் ஆண்டு வச்சிருக்கார். அதை பலப்பட உலகம் எல்லாம் செத்துட்டு, மனைவி இன்பமா தோன்றாது,
பிள்ளைகள் இன்பமாய் தோன்றாது, மருமக்கள் இன்பமாய் தோன்றாது, பேரப்பிள்ளைகள் இன்பமாய் தோன்றாது, சொத்து இன்பமாய் தோன்றாது, படுக்கிற வீடு இன்பமாய் தோன்றாது, ஏசி வாழ்க்கை இன்பமாய் தோன்றாது. ஒன்னும் இன்பமாய் தோன்றாதபடி இந்த மாம்சம் சாகும், கிறிஸ்து இயேசு வெளிப்படுவா. பரலோக ராஜ்யம் உனக்கு குறிக்கப்பட்ட இடத்தை அடைவதற்கு தான் கர்த்தர் சொல்கிறார், மறுபிறப்பு அடைய வேண்டும், மறுபிறப்பு அடைய வேண்டும். கல்லான இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு கொடுக்க விரும்புகிறார். உன் இருதயம் புதிதாவதாக.